ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு சில நண்பர்கள் நமக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமான கேள்விகளாக கேட்டிருந்தாங்க. அதுக்காக வந்துட்டு சரி ரிப்ளைவாக கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ரெண்டாவது அதை நான் வாய் வார்த்தையாக சொல்லலாம். பட்டு இங்கே டெக்ஸ்ட்டாக பண்ணுறதுக்கும் நான் வந்துட்டு வாய் வார்த்தையாக சொல்கிறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. அதனால தான் முபாரக் அப்படின்ற ஒரு நண்பர் சைடில் உங்களுக்கு பிக்சர் வரும் பாருங்கள். அதாவது அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, நான் கார் வாங்கிறதுக்காக ஒரு 50% டவுன் பேமெண்ட் கட்டிட்டு மீதி வந்துட்டு அமௌண்ட்டை நான் இஎம்ஐயாக போட்டுக்கலாமா? அதாவது ஒரு 12,000 இஎம்ஐயாக போட்டு நான் பேமெண்ட் பண்ணேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும்ல, எந்த ஸ்ட்ரகிளும் இருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேள்வி கேட்டிருந்தாரு. அண்ட் அதே போல் இந்த 50% கேஷ் பார்த்தீங்கன்னா, நான் 3 வருஷமாக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு சம்பாரித்த பணம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப சூப்பரான விஷயம். அதாவது நீங்கள் பணத்தை சேர்த்து வச்சு நீங்கள் கார் வாங்கணும்னு நினச்சது அற்புதமான ஒரு விஷயம் பிரதர். கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். கண்டிப்பாக தாராளமாக இது ஒரு நல்ல ஒரு ஐடியா தான். ஏன்னா நிறையா பேர் கம்மியான அமௌண்ட் டவுன் பேமெண்ட்டாக கட்டிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா வந்துட்டு மாத இஎம்ஐ ரொம்ப பேர்டன் ஏற்றிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. பட் நீங்கள் இந்த ஐடியா யோசிச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐடியா, பர்ஃபெக்டான ஐடியா. அதாவது தெளிவாக ஒரு முடிவு எடுத்துருக்கிறீங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லலாம், அதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களால் ரெடி பண்ணி இது கட்ட முடியுமா, மாதம் இஎம்ஐ உங்களால் கட்ட முடியுமா, அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இருக்கிறது 60, 70, 80, 80 கூட யார் தொடுறா? இருக்கிற வரைக்கும் நம்ம விருப்பப்படி இருந்துட்டு போயிடணும். அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான்னு யோசிச்சுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது பிரதர். கண்டிப்பாக வாங்குங்க. காரோடைய ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததும் சைடில் பிக்சர் கொடுக்குறேன் பாருங்கள். அதாவது பிரவீன்குமார் அப்படின்ற ஒரு சகோதரர் தான் மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு. அண்ணா, நான் பார்த்தீங்கன்னா புதிய கார் வாங்க போகிறேன். அந்த புதிய காரினுடைய விலை பார்த்தீங்கன்னா 9லேருந்து 10 லட்சம் ரூபாய் வருது. இதுக்கு நான் டவுன் பேமெண்ட்டாக 5 லட்ச ரூபா வந்துட்டு கொடுக்கலாம்னு இருக்கேன். மீதம் இருக்கக்கூடிய தொகையை நான் 3 வருடத்தம் இல்லைன்னா வந்துட்டு ஒரு 5 வருடமாக இஎம்ஐ போட்டுக்கலான்னு இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு ஷோரூமுக்கு போனோம்னா ஒவ்வொரு விதமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் வந்து சொல்கிறாங்க. இது எது எனக்கு சரியாக இருக்கும்? டொயோட்டாவில் உதாரணத்துக்கு டொயோட்டாவில் வந்துட்டு 6.5 வந்துட்டு சொல்கிறாங்க, மாருதியில் வந்து 7 சொல்கிறாங்க. இது எப்படின்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு கார் ஷோரூம் முடிவு பண்ணுறது அப்படின்றது கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. நீங்களே கூட வந்துட்டு ஒரு ஃபைனான்ஸரை கூட்டிகிட்டு போய் கார் அப்படின்றது வாங்கலாம். அதில் எந்த இதுவும் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒருத்தர் தெரியும்னா வச்சுக்கோங்களேன், அதாவது உங்களுக்கு ஒரு சேட்டு தெரியும்னா அவரை கூட்டு போய் வந்து பேசி கூட நீங்கள் வாங்கலாம். ஏன்னா அந்த மாதிரிலாம் கார் வாங்கியிருக்காங்க. அவர் பல்க் அமௌண்ட்டை கொடுத்துருவாரு. உங்கள்கிட்ட வந்துட்டு அந்த இஎம்ஐ ப்ராசஸ் அதெல்லாம் அவர் பார்த்துப்பார். அவங்களுக்கு தேவை பணம் மட்டும்தான். நீங்கள் எங்கேருந்து வேணால் இங்கே வந்துட்டு ஃபைனான்சியராக நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். அதில் வந்துட்டு எந்த வித இதுவும் கிடையாது. அதே போல் ஃபைனான்ஸினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங்கை முடிவு பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஷோரூம் கிடையாது, பேங்க் தான். நீங்கள் பேங்க்கில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கம்மியாக இருக்கும். நீங்கள் எஸ்பிஐயில் போகலாம், இல்லை இந்தியன் பேங்க்கில் போகலாம். இந்த மாதிரி பேங்க் தரப்பில் போங்க. அதுவும் கவர்மெண்ட் பேங்க் தரப்பில் போனீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அண்டு மூணாவதாக ஒருத்தர் நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது என்ன கேட்டிருக்காருன்னா, சாய் சந்தோஷ்குமார் அப்படின்றவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ டிரைவிங் கிளாஸ் வந்துட்டு போயிட்டேன் நான். டிரைவிங் கிளாஸ் போயும் எனக்கு வந்துட்டு ஆர்டிஓ முன்னாடியே எனக்கு வண்டி ஓட்ட முடியல. ஆர்டிஓ ஆஃபீஸர் முன்னாடி என்னால் வண்டி ஓட்ட முடியல. ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்றதே வரல. அதனால் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஒரு யூஸ்டு கார் வாங்கி அந்த காரில் வந்து நான் ஓட்ட கற்றுக்கலான்னு இருக்கேன். ஓகே என்றால் வந்துட்டு லோ பட்ஜெட்டில் கார் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. அதாவது நல்ல விஷயம்தான். ஆனால் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த ஓட்ட கற்றுக்கிறதுக்காக தான் நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்க. அதாவது யூஸ்டு காரை வாங்கி அதை வந்துட்டு அப்படியே வச்சுருக்க போகிறீங்க ஜஸ்ட்டு ஓட்ட கற்றுக்கிறதுக்கு மட்டும்னா, அது கண்டிப்பாக என்னை பொறுத்தளவுக்கு நோன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கார் ஓட்டுறது அப்படின்றது பெரிய வந்து கம்பு சுற்றுற வேலை, இல்லை வந்துட்டு இது பண்ணுற வேலைலாம் கிடையாதுங்க. அதாவது கடலில் குதித்து முத்தெடுக்கிற வேலை அப்படின்றதுலாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க ரொம்ப சுலபமான விஷயம். நீங்கள் டிரைவிங் ஸ்கூலில் இன்னும் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து கூட நீங்கள் வந்துட்டு டிரைவிங்கை, அதாவது மதிய டைம்லலாம் அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க, அந்த டைமில் நீங்கள் டிரைவிங் அப்படின்றது பண்ணலாம். தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு நீங்கள் இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு வந்துட்டு அந்த டச் அப்படியே இருக்கும். 11ஆவது நாள் நீங்கள் வந்து டிரைவிங் கிளாஸை அட்டன் பண்ண போயிடணும். ரெண்டாவது, நீங்கள் வந்துட்டு இப்போ முதல்ல ஃப்ரெஷ்ஷாக ஒரு டிரைவிங் கிளாஸ் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் அட்டெண்டடாக போனீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஃபியர் அப்படின்றது இருக்கும். கண்டிப்பாக அந்த பயம் அப்படின்றது எனக்குள்ளே இருந்தது. பட் எனக்கு வந்துட்டு ஓன் காரு அப்படின்றதுனால எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் கார் வாங்கிட்டேன், அதனால் என்னால் வந்துட்டு ஓட்ட முடியும். ஆல்ரெடி ஊரில் ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு அது பெரிய விஷயமா எனக்கு தெரிஞ்சு கொள்ளலை. பட்
புதுசாக வர்றவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனால் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த கார் டச் வச்சுக்கிறதுக்கு மட்டுமே நான் ஒரு வீடியோ அப்படின்றது நான் மேக் பண்ணுறேன் நானு. ஸோ அத பாருங்க. நீங்க ஒருவேளை என்கிட்ட காசு இருக்கு, இந்த கார் வாங்குனாலும் எனக்கு ஒரு யூசேஜ் அந்த காருக்கு இருக்கு அப்படின்ற மாரி நீங்க நெனச்சீங்கன்னா, ஸோ தாராளமா அதுக்குள்ள போலாம். ஆனா செகண்ட் ஹேண்ட் கார் நீங்க வாங்குறீங்க பார்த்தீங்களா? லோ பட்ஜெட்ல அந்த செகண்ட் ஹேண்ட் கார்ல வரக்கூடிய பிரச்சனைய நீங்க கார் வாங்குன விலைய விட பல மடங்கு வந்துட்டு செலவு பண்ற மாரி இருக்கும். அதனால என்ன பொறுத்தளவுக்கு செகண்ட் ஹேண்ட் கார் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது நான் குடுக்க மாட்டேன். அது உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா, நீங்க வந்துட்டு வாங்கிக்கலாம். அவர் கரெக்ட்டா ஓட்டுவாருப்பா, நல்ல மனுஷன் நல்லா தான் ஓட்டிட்டு இருப்பார் அப்படின்னா, நீங்க ஓகே அது வந்துட்டு பை பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் இப்ப தான் புதுசா போய் வாங்க போறேன் அப்படின்னீங்கன்னா, அப்ப வந்துட்டு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இல்ல எனக்கு அதுதான் வேணும், நான் வாங்கி ஓட்டவாது கத்துக்கிறேன், ஏதாவது பண்றேனே அப்படின்ற மாரி நெனச்சீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு ஷோரூம்லயுமே வந்துட்டு வச்சிருக்காங்க. இப்போ ட்ரூ வேல்யூ வந்தீங்கன்னா, மாருதிலயே இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மாருதி பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ செகண்ட் ஹேண்ட் கார் ஒரு சின்ன கார் அப்படின்ற பட்சத்தில நீங்க மாருதி வந்துட்டு போலாம். இல்ல i10 வந்துட்டு போலாம். i10 ஒரு நல்ல ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ வந்துட்டு சாண்ட்ரோ எல்லாமே ஒரே ரேட் இப்போலாம் மாறிடுச்சு. i10 போலாம், சாண்ட்ரோ போலாம். சாண்ட்ரோனா இப்போ வந்த மாடல்ல வந்துட்டு சாண்ட்ரோ போலாம். அப்படி இல்லைன்னா மாருதியில நீங்க ஆல்டோலாம் வாங்கி ஈஸியா வந்து ஓட்ட கத்துக்கலாம். உங்களுக்கு மைலேஜும் நல்லா வந்துட்டு சூப்பரா குடுக்கும். பட் ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. இல்ல எனக்கு அதுதான் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஸோ தாராளமா இந்த ஒரு 3 இது வந்துட்டு நான் சொல்லுவேன். ஆனா கஷ்டம் கிடையாதுங்க. பயப்படவே தேவையில்லைங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்க அவங்களலாம் பார்க்காதீங்க. ஆர்டிஓ நிக்கிறாரு, இவர் நிக்கிறாரு இதெல்லாம் பார்க்காதீங்க. ரோட்ட பாருங்க. அந்த பாதைய மட்டும் பாருங்க. ஸ்டீரிங்க கரெக்ட்டா வச்சுக்கோங்க. முடியலையா ஃபர்ஸ்ட் கியர போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் கியர போட்டு அப்படியே வந்துட்டு ஆக்ஸிலேட்டர்லேருந்து கால எடுத்தீங்கன்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா போகுது. ஸ்டீரிங்க மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணா போதும். கியர் சேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா பண்ணுங்க. ஏன்னா முதல்ல எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் சொன்னாங்க. பட் இப்ப எப்படி என்னன்றது தெரியல. கியர் சேஞ்ச் பண்ண சொன்னா பண்ணுங்க. இல்லைன்னா அப்படியே நீங்க ஓட்டிட்டு போங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கு உங்களுக்கு டெக்ஸ்ட்டாவே ரிப்ளை அப்படின்றது குடுத்துர்றேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.